கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளில் நம்ம வேதத்தில் அன்பு ஒரு மகளை குறித்து நம்ம படிக்க போகிறோம். வேதத்தில் ஆதியாகமம் 29வது அதிகாரத்தில் 31, 32 நம்ம லேயாளை குறித்து நம்ம படிக்க போகிறோம். லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டவங்களாம். அவங்கள தேவன் நினைத்தறினார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம லேயாள் இந்த நாளில் லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டானு, கணவரால் அற்பமாக எண்ணப்பட்டிருக்கிறாங்க, தன்னுடைய சகோதரினால் அற்பமாக எண்ணப்பட்டிருக்கிறாங்க. அந்த அற்பமாக எண்ணப்பட்ட லேயாளை தேவன் நினைத்தறிலே அவங்க சந்ததியில் தேவன் யூதாவை பிறக்க வச்சார். அந்த யூதா பிறந்த உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, யூதா பெற்றதுனால கர்த்தரை துதிப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. யூதா பிறந்ததுனால தான் அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் இந்த நாளில் நம்ம வேதத்தில் இன்றைக்கி கையில் நம்ம வேதத்தை பிடிச்சிருக்கிறோமா. யூதா எழுந்து புறப்பட கடவான், யூதா புகழப்பட கடவான்னு சொல்லிட்டு நம்ம வேதத்தில் படிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த யூதா கோத்திரத்துலேருந்து தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரு. நம்ம யூதா கோத்திரத்து சிங்கம்னு சொல்கிறோம். அப்படியாப்பட்ட அந்த லேயால், அந்த அற்பமாக எண்ணப்பட்ட லேயா சந்ததியிலேருந்து தேவன் ஒரு சந்ததியை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு கிருபையை தேவன் கொடுத்துருக்கிறாரு. இந்த நாளில் யார் யார் வாழ்க்கையில் லேயாலை போல அற்பமாக எண்ணப்பட்டு இருக்கிறீங்களோ, யார் யார் வாழ்க்கையில் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறீங்களோ, தங்களுடைய சகோதரிகளால், தங்களுடைய பெற்றோர்களால், தங்களுடைய உறவினரால், தன்னுடைய ஃப்ரெண்டுகளால், யார் யார் இந்த நாள் அற்பமாக எண்ணப்பட்டு ஒரு காலத்தில் நம்ம ஒரு உயர்ந்த இடத்துல இருந்தோமே, இன்றைக்கி நம்ம அற்பமாக எண்ணப்பட்டிருக்கிறோமே, நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளில் மனசில் ரொம்ப சோர்வோடு இருக்கலாம், சோர்வாக நீங்கள் நினைக்கலாம். ஆனாலும் தேவன் இந்த நாளில் உங்களை தேவன் அந்த லேயாளை நினைத்த தேவன் அந்த அற்பமான காரியத்தை தேவன் எடுத்து போட்டு இன்றைக்கி லேயாளை போல் இன்றைக்கி துதிக்கிற மக்களை உங்கள் மூலமாக பிறக்க செய்வார். உங்கள் மூலியமாக அநேக யூதாக்களை பெற்றெடுக்க தேவன் உதவி செய்ய போகிறாரு. இன்றைக்கி நான் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இப்படி லேயாளை போல் இருக்கிறோமே, நான் அநேக சகோதரியை கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். அப்படியாப்பட்ட சகோதரிகளுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா, கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு காணக்கூடிய அந்த அற்பமான சூழ்நிலையெல்லாம் தேவன் இந்த நாளில் மாற்றி போகிறாரு. அந்த மாதிரி உள்ள சகோதரிகளுக்கெல்லாம் அந்த செய்தி ஒரு ஆசீர்வாதமான ஒரு செய்தியாக இருக்கும். உங்களுக்கு டைம் இருக்கிறப்பெல்லாம் அந்த ஆதியாகமத்தில் எடுத்து நீங்கள் படித்து பாருங்கள். அந்த லேயாளை நினைத்த தேவனே இன்றைக்கி எங்களையும் நீங்கள் நினைங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு காரியத்துலேயும் நீங்கள் அந்த லேயாளை முன்குறித்து வச்சு நீங்கள் ஜெபிக்கிறப்ப எல்லாம் அந்த சூழ்நிலையெல்லாம் தேவன் மாற்றி போடுவார். அந்த அற்பமான காரியங்களெல்லாம் தேவன் மாற்றி போடுவார். அவங்களுக்கு அந்த மாதிரி உள்ளவங்களாம் தேவனை நோக்கி நீங்கள் பார்க்குறப்ப ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற போகிறீங்க. அப்படியேப்பட்டவங்களுக்காக ஒரு சின்ன ஜெபத்தை நம்ம ஏறெடுப்போம். எங்கள் பரலோக பிதாவே, ஏசப்பா, அந்த நல்ல வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலே கூட தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த வேதத்திலே அப்பா லேயாளை குறித்து நாங்கள் படித்தமே ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த ஆதியாகமப்பா 29 அப்பா 31, 30 நாங்கள் படிக்கிறபடி தகப்பனே அந்த லேயாளை அற்பமாக எண்ணப்பட்ட அந்த லேயாளை தேவனை நினைத்தறிவே அவர் சந்ததியிலிருந்து யூத கோத்திரத்தை அப்பா யூதாவை பெற்றெடுக்க தேவனீர் கிருபை செய்தீரே. இந்த நாளிலே கூட தகப்பனே யார் யார் குடும்பத்திலே அற்பமாக எண்ணப்பட்டிருக்கிற சகோதரிகளை தேவனீர் கண்ணோக்கும்படி கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எசப்பா அந்த அற்பமான சூழ்நிலிருந்து தேவனீர் அவர்களை மீட்டெடுக்கும்படி கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக கடன் பிரச்சனையினாலும், அநேக போராட்டத்தினாலும், வேலை கிடைக்காதனாலும், அப்பா பெற்றோர்களாலும், தங்களுடைய உறவினர்களாலும், தங்களுடைய உடன்பிறப்பினாலும் இந்த நாளில் அற்பமாக எண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவனீர் மனமிறங்கும்படி கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவனீர் கொடுக்கும்படி கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தடையிலெல்லாம் எடுத்து போடுங்க ராஜா. ஏசப்பா அவர்கள் வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கும்படி கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கொடுங்க ராஜா. ஏசப்பா குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு தேவனீர் அப்பா குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடும்படி தகப்பனே அவர்கள் மூலமாக அநேக யூதாக்களை பெற்றெடுக்க தேவனீர் கிருபை செய்யும்படி கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் ஆண்டவரே. அப்பா சோத்திர ராஜா. அப்பா அந்த அற்பமாக எண்ணப்பட்டவர்கள் அப்பா உலகத்தில் யார் யார் இழிவாக எண்ணப்பட்டார்களோ தேவனாய கர்த்தர் நீர் அவர்களை முன்குறித்து நீர் அழைத்த தேவன். இந்த மாதிரி சூழ்நிலையில் உள்ள ஒவ்வொரு பெண்களை தேவனீர் நாங்கள் அற்பமாக எண்ணப்பட்டோம், இந்த நாளை தேவன் எங்களுக்கு மாற்றி அந்த அற்பமான சூழ்நிலை எங்களை தூக்கி எடுத்தார் என்று சொல்லத்தக்கதாக அநேக சாட்சி உள்ள லேயாக்கள் தேவன் இந்த நாளில் எழுப்பி கொடுக்கும்படி கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இசப்பா நீர் அப்படியாக செய்து முடிக்க போகிற தயவுக்காக
ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே.